Hi friends, good morning to all. So online வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லிங்க் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஜென்ரல் தமிழை பொறுத்த வரையும் டே 6க்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், அதுக்கப்புறம் யூனிட் 7ல் தவ திரு குன்றக்குடி அடிகளார், உவே சுவாமிநாத ஐயர், தேவநேய பாவனர், இலக்குவனார். ஸோ இவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஒரு 40 கேள்விக்கிட்ட நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ஸோ அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தினமும் நடத்தக்கூடிய லைவில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்துடுது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் உள்ள ஆன்சரே அப்படியே மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அர்ஜென்ட்டுக்கு அதை செக் பண்ணாமல் அப்படியே மார்க் பண்ணிடுறோம். ஸோ அதில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம். தினமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணி தான் நம்ம போடுறோம். அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலுமே அது சரியானதா தவறானதா அப்படின்றத செக் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ எங்களையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ தவறுகள் வந்து வர்றது சகஜம்தான். ஸோ அதை திருத்திக்காமல் வர்றது தான் தப்பு. ஓகேங்களா? அதனால் எங்களையும் தாண்டி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்குண்டான சரியான ஆன்சரை நாங்களும் கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? அது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிது. ஸோ இன்றைக்கு உண்டான லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே தலை அப்படின்றது ஒரு வார்த்தை தான். ஸோ அதோட இன்னொரு வார்த்தை சேரும்போது ஒரு புதிய சொல் வந்து உருவாகுது. ஸோ அந்த தலை அப்படின்றதோட இன்னொரு வார்த்தை என்ன சேர்த்தா ஒரு புதிய சொல் வந்து உருவாகும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தலைமுறை. ஓகேங்களா? முறையை சேர்த்திங்கன்னா தலைமுறை அப்படின்றது ஒரு வார்த்தையாக உருவாகுது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், இலக்கண செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இலக்கண செம்மல் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சி இலக்குவனார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ சேர்ந்து சேர்த்து அப்படின்றது எதில் வந்து சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ உற்றார் அப்படின்றது ஒரு சொல். ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன சேர்த்தா ஒரு புதிய சொல் வந்து உருவாகும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த சொல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறவினர். ஓகேங்களா? உற்றார் உறவினர் அப்படின்றது தான் சரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வி படிக்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது மாதிரியான கேள்வி தான். நாங்கள் வீட்டை முதல் மாடி முதல் 3ஆம் மாடி டேஷ் சுத்தம் செய்தோம் அப்படின்றதுல அந்த டேஷ் அப்படின்ற இடத்துல என்ன வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது நாங்கள் வீட்டை முதல் மாடி முதல் 3ஆம் மாடி வரை சுத்தம் செய்தோம் அப்படின்றது தான் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களில் சீனிவாச பிள்ளைக்கும் சொர்ணத்தம்மாளுக்கும் பிறந்தவர் வந்து யார்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களில் சீனிவாசம் பிள்ளைக்கும் சொர்ணத்தம்மாளுக்கும் பிறந்தவர் வந்து யார்? ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குன்றக்குடி அடிகளார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
திருவிழாவில் யானை டேஸ் வந்தது. ஸோ அந்த கோடிட்ட இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. ஸோ அதுதான் சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். நாங்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி டேஸ் நீண்ட பயணத்தை திட்டமிட்டோம். ஸோ அந்த கோடிட்ட இடத்துல எது சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த வரை அப்படின்னு வந்தாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தான் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்ட பயணத்தை திட்டமிட்டோம் அப்படின்றது தான் சரி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள். குரல் நெறி காவலர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களில் குரல் நெறி காவலர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சி லக்குவனார் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஸ் இல்லை. ஸோ அந்த கோடிட்ட இடத்துல எது சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஈடு இணை இல்லை. ஓகேங்களா? தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கு நீக்கு அப்படின்ற இரண்டு சொற்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர்களில் எங்கே வந்து அது தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எங்கே தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள். செந்தமிழ் மாமணி என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? செந்தமிழ் மாமணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சி லக்குவனார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ தேன் அப்படின்றது தான் அந்த சொல். ஸோ அதுக்கு பக்கத்தில் எந்த சொல்லை வந்து சேர்க்கலாம்? கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. எது சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேன்மலை அப்படின்றது தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மலை அப்படின்றத சேர்க்கலாம், தேன்மலை அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் குன்றக்குடி அடிகளார் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புத்தர் காட்டும் அரசியல் அப்படின்றது தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். புதைந்து புதைத்து அப்படின்னு இரு வார்த்தைகள் வந்து இருக்குது. ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் அப்படின்றது தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ உற்றார் அப்படின்ற சொல்லுக்கு பக்கத்தில் எந்த சொல் வந்து சரியாக பொருந்தும்? கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில்.
ஸோ எது சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உற்றார் உறவினர் அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மணி அப்படின்ற சொல் வந்து கொடுத்துருக்கோம். கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு புதிய சொல் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. ஓகேங்களா? மேகலை அப்படின்றத சேர்த்தோம்னா மணிமேகலை அப்படின்றது ஒரு புதிய சொல். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ தென்னம் அப்படின்ற வார்த்தை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதோட எந்த சொல்லை சேர்த்தா ஒரு புதிய சொல் வந்து உருவாகும்? கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கீற்று. ஓகேங்களா? தென்னம் கீற்று அப்படின்றது தான் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் குன்றக்குடி அடிகளார் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அப்பர் மருந்து அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தேவநேய பாவனர் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் வாய்மைமேடு அப்படின்ற ஊரில் பிறந்தவர் வந்து யார்? நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் வாய்மைமேடு அப்படின்ற ஊரில் பிறந்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சி லக்குவனார் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். நடந்ததும் நடக்க வேண்டியதும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? நடந்ததும் நடக்க வேண்டியதும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குன்றக்குடி அடிகளார். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த ஆண்டு திருக்குறள் பேரவை அப்படின்ற அமைப்பை குன்றக்குடி அடிகளார் வந்து உருவாக்குனார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1973. ஓகேங்களா? ஸோ 1973 திருக்குறள் பேரவை அப்படின்ற அமைப்பை குன்றக்குடி அடிகளார் வந்து உருவாக்கியிருக்கார். ஓகேங்களா? அதே மாதிரி இதை இப்படியும் கேட்கலாம். திருக்குறள் பேரவை அப்படின்ற அமைப்பை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ குன்றக்குடி அடிகளார். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1973. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாரதிதாசனோட சிறந்த படைப்பு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? குடும்ப அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இந்த டேஷ் அப்படின்ற இடத்துல என்ன வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பாரதிதாசன்னாலே குடும்ப விளக்கு அப்படின்றது ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இங்கே குடும்பம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விளக்கு அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள். சி லக்குவனார் நடத்திய இதழ்களில் தவறானது எது? சி லக்குவனார் நடத்திய இதழ்களில் தவறானது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தென்மொழி அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ பாக்கி 3மே வந்து பார்த்தீங்கன்னா சி லக்குவனார் நடத்திய இதழ்கள். ஓகேங்களா?
ஸோ இங்கே பொருந்தாமல் இருக்கிறது ஆப்ஷன் டி மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 2 விதமான சொற்கள் வந்து இருக்குது. அதாவது பணிந்து பணித்து அப்படின்றது இது வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அருவி மழையில் டேஸ் வீழ்ந்தது. ஸோ இங்கே வந்து என்ன சரியான சொல் வந்து வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அருவி மழையிலிருந்து வீழ்ந்தது அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மாறு மாற்று. ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எது சரியாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் நூல்களில் பொருந்தாதது எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் குன்றக்குடி அடிகளார் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. புத்தர் காட்டும் அரசியல் அப்படின்றது தான் பொருந்தாதது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். மொழிப்போர் மூலவர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? மொழிப்போர் மூலவர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சி லக்குவனார் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே தலை அப்படின்ற சொல் வந்து இருக்குது. ஸோ புதிய சொல் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ தலைமுறை அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு டேஷ் பாடங்களை படிக்கிறாள். ஸோ இது வந்து எது சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு வரை பாடங்களை படிக்கிறாள். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ மாறு மாற்றி அப்படின்றது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் அப்படின்றது தான் சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். மண்ணும் மனிதர்களும் அப்படின்றது யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியது? ஸோ மண்ணும் மனிதர்களும் அப்படின்ற நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குன்றக்குடி அடிகளார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். சி லக்குவனார் நூல்களில் பொருந்தாதது எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் சி லக்குவனார் நூல்களில் பொருந்தாமல் இருக்கிறது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அறுபருவ திருக்கூத்து அப்படின்றது தான். சரிங்களா?
அடுத்தது பாருங்கள், திராவிட கூட்டாட்சி அப்படின்ற இதழ் யாருடன் தொடர்புடையது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களில் திராவிட கூட்டாட்சி அப்படின்ற இதழ் யாருடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லகுவனார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அழைப்பு மணி டேஷ் கயல்விழி கதவை திறந்தாள். ஸோ இந்த கோடிட்ட இடத்துல எது சரியாக வரும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு மணி ஒலித்ததால். ஓகேங்களா, அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள் அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பரம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய சொற்களில் எது பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ பரம்பரை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, ஸோ அதுதான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள், திராவிடியன் ஃபெடரேஷன் அப்படின்றது யார் நடத்திய இதழ்? திராவிடியன் ஃபெடரேஷன் அப்படின்ற இதழை நடத்தியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சி லக்குவனார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஸோ கடைசி கேள்வி பாருங்கள், குன்றக்குடி அடிகளார் யாரிடம் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார்? குன்றக்குடி அடிகளார் யார்கிட்ட சமஸ்கிருதம் வந்து கற்றுக்கிட்டார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. தூச துரைசாமி குருக்கள் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எதுவும் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி விடுறோம். ஓகேங்களா. ஸோ இதோட இன்றைக்கி உண்டான கிளாஸ் வந்து முடியுது. அதே மாதிரி நாளைக்கு உண்டான போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கரெக்டாக 9 மணி போல் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட அந்த லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.